சிவன் வந்து சுடுகாட்டுல வந்து இருப்பாங்கங்கிறது ஐதீகமாவே வந்து வரலாறு இருக்கு. ஆமா. ஏன் சிவன் ஏன் சுடுகாட்டுல இருப்பாரு? காளி தான் சுடுகாட்டுல இருக்கணும், சிவன் ஏன் சுடுகாட்டுல இருக்காரு? புரியுதுங்களா? அப்ப அவரு பூதகணங்களுக்கு நாயகன். கரெக்ட். அப்படிதான் பூதத்துக்கு நாயகன் அவர் தான். சக்தி வந்து அப்படி கிடையாது. சக்தி வந்து எப்படி பூதங்களுக்கும் தாயா இருப்பான், தெய்வங்கணங்களுக்கும் தாயா இருப்பா. அவ தாய். சிவர் வந்து அதாவது ஒரு நோக்கத்தை காட்டுறதுதான் சிவபெருமான். சக்தி அப்படி இல்லை. சக்தி என்ன பண்றா? ஞானத்தையும் கொடுக்குறா, சக்தியும் கொடுக்குறா. அப்போ அவ தாய். எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்துக்கும் வழிகாட்டக்கூடியவள் தான் தாய். ஓகேங்களா? அப்போ சக்தி வந்து தெய்வ கணங்களுக்கு ஆதிக்கியத்துக்கு ஒரு மெயினான கான்செப்டா போவா. சிவபெருமான் பூதகணங்களுக்கு அவரு வழிகாட்டுவார். அதனால பூதகணங்களோட அவர் இருப்பார். அப்போ பூதகணங்களும் வேலை செய்யும். பூதகணங்களுக்கு என்ன அதுங்களோட கான்செப்ட் என்னன்னா, நீ அழிச்சிட்டு வானா அதை அழிச்சிட்டு தான் வரும். அதுக்கு வேற எதுவும் தெரியாது. இவருக்கு கட்டுப்பட்டு அந்த பூதகணங்கள் வேலை செய்யும் சொல்றீங்க. புரியுது. ஓகே. ஒரே நோக்கம் அவருக்கு என்ன, என்னோட தந்தை கோபம் அடைஞ்சிட்டாரு, அப்ப நான் அழிக்கணும், அழிச்சிட்டு வரும். ஆனா தெய்வ கணங்கள் அப்படி இல்லை. தான் என்ன சொல்வான், யோசிச்சு அவங்களுக்கு எது நல்லது கெட்டது அப்படின்னு யோசிச்சு பண்ணிட்டு வாங்கன்னு தாய் சொல்வா. பொறுமையா சொல்வா. அதனால பொறுமையா தெய்வ கணங்கள் வேலை செய்யும். ஓகேங்களா? அப்போ பூதகணங்களும் இருக்கு, தெய்வ கணங்களும் இருக்கு, கெட்டதும் இருக்கு, நல்லதும் இருக்கு. ஓகே. அதனால இவங்க 2 பேர்ல என்ன சொல்றது, பாதி சக்தி பாதி சிவன்.